Hi students, welcome to இன்ஜினியரிங்கை தெரிஞ்சுக்கோ யூடியூப் சேனல். லாஸ்ட் வீடியோவில் நம்ம பிளேஸ்மெண்ட் சீரீஸ் 2 போட்டிருந்தோம். இப்போ பிளேஸ்மெண்ட் 3 சீரீஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லாஸ்ட் வீடியோவில் நம்ம ஃபர்ஸ்ட் டாப் 25 கொஷின்ஸ் பார்த்துருந்தோம். இப்போ நெக்ஸ்ட் 25 கொஷின்ஸை பார்க்கலாம். 26th கொஷின், ஃபைண்ட் ஜிசிடி. ஜிசிடினா கிரேட்டஸ்ட் காமன் டிவிசர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன் வரப்ப நம்ம இம்போர்ட் மேத் அப்படிங்கிற இந்த லைப்ரரியை நம்ம கால் பண்ணோம். இதில் வந்து பிரிண்ட் ஆஃப் மேத் ஆஃப் ஜிசிடி அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு டிஃபால்ட்டாக ஒரு பில்டின் ஃபங்க்ஷன் இருக்குது. அதனால் இது நம்ம போட்டோம்னா இது ஜிசிடி ஆஃப் நமக்கு இந்த ஆன்சர் வந்துடும். அதே மாதிரி எல்சிடிக்கும் இம்போர்ட் மேத்துங்கிற லைப்ரரியை வந்து நம்ம கால் பண்ணோம். அதுக்கு ஏக்கு 12, பிக்கு வந்து 18 அப்படின்னு சொல்லிட்டு 2 வேல்யூ கொடுத்துருக்காங்க. இப்போ பிரிண்ட்டு இது வந்து வேற மெத்தட், அதாவது எல்சிஎம்க்கு வேற மாதிரி ஃபைன் பண்ணும். அதுக்கு ஏவியும் பியும் மல்டிபிள் பண்ணிட்டு அதை மேத் டாட் ஜிசிடி, அதாவது காமன் கிரேட்டர் காமன் டிவிசரோட மல்டிபிள் பண்ணோம்னா நமக்கு எல்சிஎம் வந்து என்ன ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கண்டிஷன் மூலிமா நமக்கு ஆன்சர் வந்துடும். இதுக்கு லீஸ்ட் காமன் டிவிசர் வந்து 36 அப்படின்னு சொல்லிட்டு வருது. அடுத்து செக் நம்பர் பேலிண்ட்ரோம். பேலிண்ட்ரோம்னா என்ன? நம்ம அந்த ஸ்ட்ரிங்குக்கு மேடம்னு சொல்லி பார்த்துருப்போம். இங்கே வந்து நம்பருக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க பாருங்க. ஆனால் ரெண்டுக்குமே ஒரே கான்செப்ட் தான். பிரிண்ட்ல பேலிண்ட்ரோம் இஃப் string of n equal to string of n, அதாவது இது ரெண்டுமே சேமாக இருந்துச்சுன்னா, இந்த கோப் ஆப்ரேட்டரை யூஸ் பண்ணி சேமாக இருந்துச்சுன்னா பேலிண்ட்ரோம், எல்ஸ் நாட் அ பேலிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடணும். நெக்ஸ்ட் கவுண்ட் வேர்ட்ஸ் இன் ஸ்ட்ரிங். இதில் பாருங்க, ஒரு ஸ்ட்ரிங்கில் இருக்க வேர்ட்ஸ் வந்து எத்தனை அப்படின்னு சொல்லிட்டு கவுண்ட் பண்ணும். இப்போ எஸ்ஸில் வந்து பைத்தான் இஸ் ஈஸி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ரிங் இருக்கு. இதில் டோட்டல் எத்தனை வேர்ட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கவுண்ட் பண்ணோம். இப்போ பிரிண்ட் ஆஃப் லென்த் ஆஃப் ஸ்பிளிட் யூஸ் பண்ணி தான் நம்ம இதை தனித்தனியாக பிரிக்கணும். உங்கள் வேர்டு தானே பிரிக்கணும். அப்போ லென்த் ஆஃப் எஸ் டாட் ஸ்பிளிட் பிரிச்சோம்னா பைத்தன் தனியாக, இஸ் தனியாக, ஈஸி தனியாக பிரிஞ்சிடும். அப்போ நமக்கு அவுட்புட் வந்து 3 வந்து நமக்கு கிடைக்கும். அடுத்து கொஷின் நம்பர் 30. இந்த 30th கொஷினில் பிரிண்ட் ஆஃப் ஓஆர்டி ஆஃப் ஏ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓஆர்டினா ஒன்றுமே இல்லை, ஆர்டினல் வேல்யூ, அதாவது ஆர்டினல் ஃபங்க்ஷன்னு சொல்லுவாங்க. ஓஆர்டி ஆஃப் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா ஆர்டினல் ஃபங்க்ஷன். இது என்ன பண்ணுன்னா ஏ ஏவோட ஆஸ்கி வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ரிட்டர்ன் பண்ணும். ஏவோட ஆஸ்கி வேல்யூ 65. இது கொஷின் நம்பர் 31. லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷன். லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷன்னா என்ன அப்படின்னா, இப்போ வந்து இங்கே ஒரு கண்டிஷன் இருக்கு. நம்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்டார் எக்ஸ் ஃபார் எக்ஸ் இன் ரேஞ்ச் 5 வரலும் கொடுத்துருக்காங்க. இப்போ ஒவ்வொரு நம்பராக எடுத்து மல்டிபிள் பண்ணி நம்மளை ஸ்டோர் பண்ணி பிரிண்ட் பண்ணணும். எப்படி 014 916 வந்துச்சு அப்படின்னா, இப்போ இங்கே எக்ஸ் ஸ்டார் எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிஷன் கொடுத்துட்டாங்க. ஐட்ரேஷன் வந்து நமக்கு 5 வரலும் கிடைச்சிருச்சு. ஏன் 5னா இங்கே ரேஞ்ச் வந்து 5 கொடுத்துருக்கோம். அப்போ 0லேருந்து 5 வரலும் போட்டாச்சு. அடுத்து எக்ஸ் வேல்யூ வந்து நமக்கு 0லேருந்து தானே ஆரம்பிக்கணும். இப்போ 0 1 2 3 4னு போட்டோம். இப்போ எக்ஸ் ஸ்டார் எக்ஸ்னா எக்ஸில் வந்து 0 இருக்கு. அப்போ 0 ஸ்டார் 0னா 0ன்னு நமக்கு கிடைக்கும். அடுத்து ஃபர்ஸ்ட் வேல்யூ வந்து 0ன்னு வந்துருச்சா. இப்போ நெக்ஸ்ட் வேல்யூ வந்து இங்கே 1 இருக்கு. அப்போ 1 ஸ்டார் 1 1 கிடச்சிருக்கு. 2 ஸ்டார் 2 4, 3 ஸ்டார் 3 9, 4 ஸ்டார் 4 16. இந்த ஒவ்வொரு வேல்யூமே இங்கே கிடைச்சதை வந்து இங்கே ஆட் பண்ணிக்கிட்டே வரும். அதுதான் வந்து இதுக்கான ஆன்சர். அதுதான் 0 1 4 9 16 அப்படின்னு சொல்லி நமக்கு கிடைச்சிருக்கு. அடுத்து கொஸ்டின் நம்பர் 32, டிக்ஷனரி எக்ஸாம்பிள். இதை வந்து நம்ம பைத்தன் கான்செப்ட் பார்த்ததுலேயே நம்ம இதை பார்த்துருக்கோம். ஆல்ரெடி அந்த கான்செப்ட்லேயே நம்ம பார்த்துருக்கோம். இப்போ எக்ஸாம்பிள் ஸ்டூடெண்ட்குள்ள நேமுக்கு ஜான் இ வேல்யூ பேராக அசைன் பண்ணியிருக்கோம். ஏஜுக்கு 20. இப்போ பிரிண்ட் இந்த ஸ்டூடெண்ட்குள்ளே இருக்க இந்த நேமை பிரிண்ட் பண்ணோம்னா நமக்கு ஜான் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு அவுட்புட் கிடைக்கும்.
அதே மாதிரி தான் டியூப்புள் ஈக்குவல் டு 1 2 3 அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டோம். இப்போ பிரிண்ட் இந்த டி ஆஃப் 0 கொடுத்தோம்னா இந்த இண்டெக்ஸ் 1ல இருக்கிற வேல்யூ வந்து நமக்கு பிரிண்ட் ஆகும். அதுதான் 1 வந்து நமக்கு பிரிண்ட் ஆயிருக்கு. அடுத்து செட்டுக்கு ஒரு எக்ஸாம்பிள் எஸ் ஈக்குவல் டு 1 2 3ன்னு கொடுத்துட்டாங்க. எஸ்ஸை வந்து நம்ம பிரிண்ட் பண்ணோம்னா இந்த 1 2 3 அப்படியே நமக்கு வந்து பிரிண்ட் ஆகும். அதுதான் வந்து செட். இதுவே இதில் வந்து 1 2 2 3 அந்த மாதிரி கொடுத்து செட் ஆஃப் எஸ் அந்த மாதிரி அந்த செட் யூஸ் பண்ணியிருந்தோம்னா நமக்கு டூப்ளிகேட்டை வந்து எலிமினேட் பண்ணி கொடுக்கும். நெக்ஸ்ட் வந்து ஃபங்க்ஷன். ஃபங்க்ஷன் என்ன எப்படி ஆரம்பிக்கும்? டெஃப் கீவேர்டை வச்சு யூஸ் ஆகும். அதாவது ஆரம்பிக்கும். இங்கே வந்து ஒரு யூசர் டிஃபைன்டு நேம் கொடுத்து இங்கே என்ன கொடுக்குறோமோ அது அப்படியே இந்த ஃபங்க்ஷனில் இருக்கும். எப்போ நம்ம இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுறோமோ அதில் இருக்க அந்த பிரிண்ட் மெசேஜ் அப்படியே நமக்கு ரிட்டர்ன் பண்ணும். அடுத்து 36th கொஷின் ஃபங்க்ஷன் வித் ஆர்குமெண்ட்ஸ். வித் ஆர்குமெண்ட்ஸும் நம்ம ஆல்ரெடி பார்க்காதவங்க அந்த ஃபர்ஸ்ட் சீரீஸ் 1 வந்து பார்த்துட்டு வாங்க. அதில் இருக்க கொஷின்ஸ் தான் வந்து இதுக்கு சிமிலராக இருக்குது. அந்த கான்செப்ட் பார்த்தீங்கன்னா தான் இந்த கான்செப்ட் வந்து நமக்கு புரியும். அடுத்துட்டு ஆட் ஆஃப் ஏ கமா பி இருக்குது. இங்கே ஏ பி அப்படின்னு சொல்லிட்டு 2 பேராமீட்டர் அதை தான் நம்ம இந்த ரிட்டர்னில் ஏ ப்ளஸ் பின்னு யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ இங்கே ஆட் ஆஃப் இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே 5 கமா 10ன்னு சொல்லிட்டு 2 வேல்யூ பாஸ் பண்ணியிருக்கோம். இந்த வேல்யூ என்ன பண்ணும்? இந்த பேராமீட்டருக்கு போய் பாஸ் ஆகி இந்த பேராமீட்டரில் இருக்க வேல்யூ ஏக்கும் இந்த பேராமீட்டரில் இருக்க வேல்யூ பிக்கு, அதாவது 5ம் 10ம் வந்து பாஸ் ஆகி நம்மளுக்கு ஆட் ஆகி 15ன்னு சொல்லி நம்மளுக்கு ரிட்டர்ன் ஆகும். அதுதான் வந்து ஃபங்க்ஷன் வித் ஆர்குமெண்ட்ஸ். அடுத்து லேம்டா ஃபங்க்ஷன். லேம்டா ஃபங்க்ஷன்னா ஒன்றுமே இல்லை, அன்அனானிமஸ் ஃபங்க்ஷன், அதாவது பேரே இல்லாத ஃபங்க்ஷன். ஏதோ ஒரு பேரை வச்சுட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே லேம்டா எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர் வச்சுருக்காங்க. இதுக்கு எக்ஸ் ஸ்டார் எக்ஸ் அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க. இப்போ இந்த ஸ்கொயர் ஆஃப் 5 இருக்குங்க இல்லைங்களா? இந்த 5 வந்து இந்த அனானமஸ் ஃபங்க்ஷன் தானே, அப்போ ஸ்கொயருக்கு தான் இந்த 5 வந்து போகும். அப்போ இந்த எக்ஸுக்கு 5ன்னு சொல்லிட்டு டிக்ளேர் ஆகும். அப்படிங்கும்போது அனானமஸ் ஃபங்க்ஷனில் 5 × 5 = 25 அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு பிரிண்ட் ஆகும். அடுத்து எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங். எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங்கில் ட்ரை எக்ஸெப்ட் அப்படின்னு சொல்லிட்டு 2 பிளாக் கொடுப்பாங்க. ட்ரையில் வந்து காம்ப்ளெக்ஸாக ஏதாவது கிராஷ் ஆகிற மாதிரி, ஏதாவது டிவிஷன் பை 0 இந்த மாதிரி ஏதாவது ஃபங்க்ஷன்ஸ் இருந்துச்சுன்னா ட்ரையில் கொடுப்பாங்க. இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சுன்னா இது எக்ஸிக்யூட் ஆகிட்டு கீழே அடுத்த கண்டிஷன் அடுத்த பாடிக்கு போயிடும். இதுவே இது ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா எக்ஸப்ட் டிவிஷன் 0 டிவிஷன் எரர் இந்த மாதிரி எரர் மெசேஜ் வந்து நமக்கு டிஸ்பிளே பண்ணணும். அதுக்கு தான் வந்து இந்த எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இங்கே வந்து டிவைடட் பை 0 ஆகாதுன்னு நமக்கு தெரியும், அதனால் வந்து எரர். அடுத்து 39th ஃபைல் ரைட்டிங். ஃபைலில் எப்படிலாம் கண்டென்ட் ரைட் பண்ணலாம் அப்படின்னா வித் ஓப்பனில் test.txt ஒரு ஃபைலை ஓப்பன் பண்ணுறோம். எதில் ஓப்பன் பண்ணுறோன்னா ரைட் மோடில் வந்து ஓப்பன் பண்ணுறோம். ஓப்பன் பண்ணி எஸ்ஸில் வந்து நம்ம அந்த ஃபைல் வந்து நம்ம எஃப்ல வந்து நம்ம வச்சுருக்கோம். இது f.write ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு ரைட் பண்ணிட்டோம்னா இந்த ஃபைலில் ஹலோன்னு சொல்லிட்டு போய் ஆப்பன் ஆகிடும். எக்ஸாம்பிள் வந்து அந்த ஃபைல் கூட என்னென்னலாம் கண்டென்ட் இருக்கோ அது கூட இந்த ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு பிரிண்ட் ஆகும். அதே மாதிரி இங்கே ஓப்பன் பண்ணுற மாதிரியே f.close அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபைலை எப்போனாலும் நம்ம ரைட் பண்ணுறதுக்கு ரீட் பண்ணுறதுக்கு ஓப்பன் பண்ணாலும் நம்ம க்ளோஸ் பண்ணிடுறோம். அடுத்து கொஸ்டின் நம்பர் 40 ஃபைல் ரீடிங். ஃபைல் ரீடிங்னா அதே மாதிரி வித் ஓப்பன் test.txt ஃபைலை வந்து ஓப்பன் பண்ணுறோம். எதனா ரீடு மோடில் ஓப்பன் பண்ணுறோம். ஓப்பன் பண்ணி எஃப்ல வச்சுக்கிட்டோம். இப்போ f.read கொடுத்தோம்னா அதில் இருக்க வேல்யூ என்ன, நம்ம ஹெலோன்னு எழுதியிருக்குமா அந்த ஹெலோ அப்படியே வந்து நமக்கு பிரிண்ட் ஆகும். அதுக்கு சொன்ன மாதிரியே தான் இதுக்கும் வந்து ஓப்பன் பண்ணிட்டா f.close அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த ஃபைலை க்ளோஸ் பண்ணிடுறோம். கொஸ்டின் நம்பர் 41 கிரியேட் அ கிளாஸ். கிளாஸ் எப்படி கிரியேட் பண்ணுவோம்? கிளாஸுங்கிற கீவேர்டு அப்புறம் கிளாஸ் நேமு, அதுக்கு கீழே நம்ம பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு இப்போதைக்கு கொடுத்துருக்கோம். இந்த கொஷின் பாருங்க கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக நமக்கு வந்து இருக்கும். இப்போ எஸ் ஈக்குவல் டு ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து இங்கே கால் பண்ணியிருக்காங்க. இப்போ பிரிண்ட் ஆஃப் டைப் ஆஃப் எஸ், இங்கே தான் வந்து நமக்கு லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்க டைப் ஆஃப் எஸ் இருக்கு. இதில் வந்து அவுட்புட் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஏன்னா இங்கே வந்து டைப் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து இது எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா டைப் வந்து எந்த கிளாஸ் வந்து நமக்கு ஆப்ஜெக்ட் வந்து பாஸ் பண்ணுது அப்படின்னு வந்து இந்த இடத்துல எக்ஸிக்யூட் பண்ணும். டைப்னா ஒன்றுமே இல்லை,
இந்த டைப் ஃபங்க்ஷன் வந்து எதுக்கு யூஸ் பண்றாங்கன்னா, எந்த கிளாஸ் வந்து இங்க ஆப்ஜெக்ட் பாஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்ப இங்க வந்து எந்த கிளாஸ் அப்படின்னா, கிளாஸ் அதாவது எந்த கிளாஸ் அப்படின்னா, மெயின் கிளாஸ் ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற கிளாஸ் தான் வந்து இங்க நமக்கு ஆப்ஜெக்ட பாஸ் பண்ணுது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதுதான் கான்செப்ட். ட்விஸ்ட் பண்ணி கேட்டிருக்காங்க. அடுத்த கொஸ்டின் 42. கன்ஸ்ட்ரக்டர் எக்ஸாம்பிள். கன்ஸ்ட்ரக்டர்னா என்ன? இன்இட் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். இன்இட் ஆஃப் ஃபங்க்ஷனை வந்து யூஸ் பண்ணுவோம். அடுத்து பிரிண்ட் அதுக்குள்ள கன்ஸ்ட்ரக்டர் கால்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. இப்போ எஸ் ஈக்குவல் டு ஸ்டூடெண்ட். நம்ம இந்த ஸ்டூடெண்ட்டுங்கிற இந்த கிளாஸை கால் பண்ணோம்னா இம்மீடியட்டா உடனே இந்த கன்ஸ்ட்ரக்டர் கிளாஸும் உடனே அதுவே கால் ஆகி பிரிண்ட் ஆகிரும். அதுதான் வந்து கன்ஸ்ட்ரக்டர் கான்செப்ட். நெக்ஸ்ட் இன்ஹெரிடன்ஸ். இன்ஹெரிடன்ஸ்னா என்ன? பேரண்ட் சைல்டு கான்செப்ட் அந்த காம்பினேஷன். இந்த கிளாஸ் ஏ இருக்கு, அதுக்குள்ள ஒரு ஃபங்க்ஷனு, அதில் கிளாஸ் ஏ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரிண்ட் மெசேஜ் எழுது. அடுத்து கிளாஸ் பிஏ, கிளாஸ் பிக்குள்ள இந்த கிளாஸ் ஏங்கிறத வந்து இன்ஹெரிட் பண்ணி பாஸ்ன்னு எழுதிடும். இப்போ பி ஈக்குவல் டு இந்த பி ஆஃப் மெத்தடு பி டாட் ஷோ அப்படின்னா என்ன அவுட்புட் நம்மளுக்கு வரும்? நமக்கு வந்து கிளாஸ் ஏ அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஏன் கிளாஸ் ஏ? இந்த பிக்குள்ள ஏவை வந்து வச்சிருக்காங்க. அப்ப இந்த பிஏ கால் பண்ணா இந்த பி ஆஃப் ஃபங்க்ஷன் எங்க போகும்? இந்த ஏ எங்க இருக்கு? கிளாஸ் ஏ இங்க இருக்கா? அப்ப இந்த ஏல இருக்கிற பிரிண்ட் தான் நமக்கு பிரிண்ட் ஆகும். நெக்ஸ்ட் பாலிமார்பிசம். பாலிமார்பிசம்னா என்ன? ஒரே ஒரு ஃபங்க்ஷனை வச்சுட்டு டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ், அதாவது வேற வேற வேலை பண்றது தான் வந்து பாலிமார்பிசம். கிளாஸ் டாக்னு வச்சுக்கிட்டோம். நம்ம அதில் அந்த சீரீஸில் ஃபர்ஸ்ட் சீரீஸில் பார்த்துருப்போம். இந்த சவுண்டுன்னு வச்சுக்கிட்டு டாக்னா பார்க்கு, கேட்னா ஒன்று, மியா அந்த மாதிரி ரெண்டு வச்சுருப்போம். இங்கே வந்து ஒன்னே ஒன்று வச்சுட்டு மட்டும் நமக்கு டாக் டாட் சவுண்டு அப்படிங்கிற ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி நமக்கு பார்க்குன்னு கொடுத்துருக்கோம். ஆனால் அந்த எக்ஸாம்பிளில் இன்னொன்று கிளாஸ் கேட்னு வச்சுக்கிட்டு அதில் டெப் சவுண்டுன்னு சொல்லிட்டு டிக்ளேர் பண்ணிட்டு பிரிண்ட்டில் வந்து மியான்னு கொடுத்துட்டு ரெண்டையும் வந்து டிக்ளேர் பண்ணியிருப்பாங்க. இங்கே ஒன்று மட்டும் இருக்கிறதுனால இங்க வந்து டாக் மட்டும் இருக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின் என்கேப்சுலேஷன். என்கேப்சுலேஷன் என்ன அப்படின்னா, என்கேப்சுலேஷன்னா நம்ம வந்து அது ப்ரொடெக்ஷன் கொடுக்கறது. இங்க பாருங்க, இங்க வந்து எக்ஸ் இங்க இப்படி கொடுத்துருக்காங்க டபுள் அண்டர் ஸ்கோர் எக்ஸ் அப்படின்னா இது வந்து ப்ரொடெக்டட்ல இருக்கு அப்படின்னு சொல்லி அர்த்தம். அதை வந்து நம்மளால அக்சஸ் பண்ண முடியாது. அக்சஸ் பண்ணணும்னா எப்படி கொடுக்கணும்னா பிரிண்ட் ஆஃப் டி டாட் அண்டர்ஸ்கோர் டெமோ அண்டர்ஸ்கோர் எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கணும். ஏன்னா இங்க வந்து டெமோ கிளாஸ் தானே யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த கிளாஸ் நேம் வந்து அந்த இடத்துல கொண்டு வரணும். கொண்டுட்டு வந்தாதான் நம்மளால இதுக்குள்ள இருக்க இந்த வேல்யூ வந்து அக்சஸ் பண்ண முடியும். அப்ப இதுக்கு அவுட்புட் வந்து இங்க எரர் அப்படின்னு சொல்லிட்டு வரும். எரர் இல்லைன்னா நோ அவுட்புட்னு வரும். ஏன்னா இங்க கால் பண்ணியிருக்கிறது தப்பு. ஏன்னா இது வந்து பிரைவேட் வேரியபிளை நம்மளால கால் பண்ண முடியாது. கால் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து இந்த ஸ்டேட்மெண்ட்டை யூஸ் பண்ணணும். யூஸ் பண்ணாதான் நம்மளால கால் பண்ண முடியும். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 46. செக் லிஸ்ட் எம்டி. லிஸ்ட் வந்து எம்டியா இருக்கு. இங்க ஒரு லிஸ்ட்னு ஒன்று எடுத்துக்கிட்டாங்க. அது வந்து எம்டியா இருக்குன்னு நம்மளுக்கு தெரியும். ஆனா நம்ம செக் பண்ணணும். பிரிண்ட் எம்டி. இப்ப இஃப் நாட் லிஸ்ட் அப்படின்னா நாட் லிஸ்ட்னா என்ன? லிஸ்டா இல்லைன்னு அர்த்தம். அப்படின்னா எம்டின்னு அர்த்தம். எல்ஸ் நாட் எம்டி. இந்த கொஸ்டின் கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதுக்கு காம்ப்ளிகேட்டடா இருக்க மாதிரி இருக்கும். ஆனா சிம்பிளா தான் இருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின் மெர்ஜ் டூ லிஸ்ட். மெர்ஜ் டூ லிஸ்ட்னா என்ன? ஏல ஒன்று கொடுத்துட்டான், பில ஒன்று கொடுத்துட்டான். இப்போ பிரிண்ட் ஏ பிளஸ் பி அப்படின்னா இங்க வந்து நம்மளுக்கு என்ன வரும்? ஏவும் பியும் ஆட் ஆகும். இப்போ இங்க எதுவுமே ரிப்பீட்டட் இல்லை. 1 2 3 4 அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து வரணும். இங்க அவுட்புட்ல எம்டின்னு கொடுத்துருக்கான். இது வந்து கொஞ்சம் எரர் மாதிரி அவன் கொடுத்துருக்கான். அதனால நம்மளுக்கு வந்து இந்த லிஸ்ட்ல வந்து என்ன வரும் அப்படின்னா 1 கமா 2 கமா 3 கமா 4 அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு அவுட்புட் வரணும். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 48. ஃபைண்ட் செகண்ட் லார்ஜஸ்ட் நம்பர். எப்பயுமே நம்ம லார்ஜஸ்ட் நம்பர் ஸ்மாலஸ்ட் நம்பர் ஃபைண்ட் பண்ணியிருப்போம்.
அது என்ன செகண்ட் லார்ஜஸ்ட் நம்பர்? செகண்ட் லார்ஜஸ்ட் நம்பர்னா ஒண்ணுமே இல்ல. நம்பர்ஸ் இப்படி வாங்கிட்டாங்க. எப்பயும் போல அந்த நம்பர்ஸ ஷார்ட் பண்றோம். அதாவது அரேஞ்ச் பண்றோம் அசெண்டிங் ஆர்டர்ல. பிரிண்ட் ஆஃப் நம்ஸ் ஆஃப் -2. -2னா என்ன? -2னா செகண்ட் லார்ஜஸ்ட் நம்பர். அப்ப இது அசெண்டிங் ஆர்டர்ல 10, 20, 30, 40 அரேஞ்ச் ஆயிருச்சா? -2னா -1, -2 லாஸ்ட்ல இருந்து 2வது வேல்யூ தானே நமக்கு லார்ஜஸ்ட் நம்பர். அதுதான் -2, -1, -2. அப்ப இந்த வேல்யூ வந்து நமக்கு லார்ஜஸ்ட் நம்பர், செகண்ட் லார்ஜஸ்ட். அப்ப நமக்கு அவுட்புட் வந்து 30 அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 49. கவுண்ட் கேரக்டர் ஃப்ரீக்வன்சி. அப்படின்னா இப்போ வந்து கேரக்டர் ஃப்ரீக்வன்சினா இதுல வந்து எத்தனை ரிப்பீட்டட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ எஸ்ல வந்து ஹலோன்னு போட்டாங்க. பிரிண்ட் எஸ் டாட் கவுண்ட் ஆஃப் ஹலோல இருக்க எல் கொடுத்துட்டோம்னா இந்த எல் வந்து 2 இருக்கு. இந்த ரிப்பீட்டடை தான் வந்து நீங்க கேரக்டர் ஃப்ரீக்வன்சினா என்ன, அடுத்தடுத்து சீக்வன்ஸ்லாம் வர்றது. அதை தான் இந்த ரிப்பீட்டடை எல்லுன்னு சொல்லியிருக்கோம். அடுத்து கொஸ்டின் நம்பர் 50. ஜென்ரேட் மல்டிப்ளிகேஷன் டேபிள். இது வந்து சிம்பிளா கேட்கணும் அப்படின்னா லெவல் 1ல இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. இப்போ 5th டேபிளுக்கு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துருக்காங்க. இதுவே வேற எந்த டேபிள் வரணும்னா n ஈக்குவல் டு இன்ட் ஆஃப் இன்புட் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்புட் வாங்கணும். அப்போ நம்ம எக்ஸாம்பிளுக்கு n ஈக்குவல் டு 5ன்னு கொடுத்துருக்கோம். ஃபார் ஐ இன் ரேஞ்ச் 1, 11. ஏன் 11 கொடுத்துருக்கோம் அப்படின்னா லாஸ்டா n-1ன்னு எடுத்துக்கணும். 11 வராது, முன்னாடி வேல்யூ தான் வந்து இண்டெக்ஸா எடுத்துக்கிட்டு நமக்கு வரும். இப்போ பிரிண்ட் ஆஃப்ல எஃப் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். இந்த எஃப்ல ஏன் இந்த எஃப் கொடுத்துருக்கான்னா எஃப்னா ஃபார்மேட்டிங் ஆப்ரேட்டரு. ஃபார்மேட்டிங் ஆப்ரேட்டர்ல நம்ம வந்து பிளேஸ் ஹோல்டர் யூஸ் பண்ணும்போது அந்த ஃபார்மேட்டிங் ஆப்ரேட்டர் வந்து யூஸ் பண்ணுவோம். எதுக்குன்னா பிளேஸ் ஹோல்டர்னா இப்போ என்னன்னா என்னல சம் வேல்யூ இருக்கு, 5 இருக்கா, அந்த 5 அப்படியே பிரிண்ட் ஆகும். இந்த எக்ஸு அப்படியே பிரிண்ட் ஆகும். இந்த ஐல வந்து இங்க 1லேருந்து 10 வரலாம், அப்படியே ஒவ்வொரு நம்பரா அப்படி சீரீஸா வரும். ஈக்குவல் டு என் ஸ்டார் ஐனா என்ன, என்ல 5 இருக்கு, இதுல இருக்க 1, 2, 3 அப்படியே ஆட் ஆகி மல்டிபிள் ஆகி இந்த இடத்துல அப்படியே பிரிண்ட் ஆகும். அதுதான் வந்து மல்டிப்ளிகேஷன் டேபிள். பாருங்க அதுக்கான அவுட்புட் 5 ஃபுல்லா வந்துருச்சா, 1ல இருந்து 10 வரலும் ஃபுல்லா வந்துருச்சா, அதை மல்டிபிள் ஆகி இந்த பிளேஸ் ஹோல்டர்ல இங்க மல்டிபிள் ஆகி இந்த இடத்துல நமக்கு பிரிண்ட் ஆயிருச்சு. இதுதான் வந்து மல்டிப்ளிகேஷன் டேபிளை ஈஸியா பிரிண்ட் பண்றது. அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ். பைத்தான் சீரீஸ் 1, 2, 3 ஃபுல்லாக முடிச்சிட்டோம். டாப் 15 இன்டர்வியூ கொஷின்ஸ் லெவல் 1 வந்து நம்ம கிராக் பண்ணிட்டோம். இது புரியலன்னா கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் டவுட்டை கிளியர் பண்ணுறேன். அதே மாதிரி இந்த ஃபுல் டாக்குமெண்ட்டை வந்து நான் சேனல் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த சேனலை சஜஸ்ட் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.